இந்து சமயத்திலே பலவிதமான சாதனைகள் இருக்கின்றன. கடவுளுடைய தத்துவத்தை அறிய வேண்டும் என்பதுதான் அடிப்படை. அந்த நிலையை அடைவதற்கு பலவிதமாக சாதனைகள் செய்கிறார்கள். அந்த சாதனைகள் பலவிதமாக இருக்கும்பொழுது அவர்களுக்கும் இந்த அனுபவங்கள்லாம் எதுவரையில் வந்ததோ அதுவே முடிவாக வைத்துக்கொண்டு பல சித்தாந்தங்கள் எல்லாம் ஏற்பட்டு விட்டன. இங்கிருந்து காஞ்சிபுரத்திலிருந்து வேலூர் செல்ல வேண்டும் என்றால் 2-3 வழிப்பாதைகள் இருக்கின்றன. மெயின் ரோடு வழிப்பாதையும் இருக்கின்றன. எத்தனை வழிப்பாதை இருந்தாலும் அங்காங்கே வழிகாட்டிகள் காண வேண்டும். வழிகாட்டி காணவிட்டால் இப்படி போகணுமா அப்படி போனால் சந்தேகம் வந்துவிடும். இப்படி வழிகாட்டி இல்லாத பாதையிலே சென்றால் சந்தேகமான இடத்துக்கு சென்று அங்கேயே நின்று போய்விடும். மேலும் விசாரிக்க வேண்டி வரும் பலரையும் எப்படி போகணும் என்றெல்லாம். இதுபோன்று ஆன்மீக பாதைக்கும் பல வழிகாட்டிகளாக பல சாதனைகளாக உள்ள பல வழிகளெல்லாம் இருக்கின்றன. அவைகளில் ஊரூரும் சென்று தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தையே முடிவாக கருதி அந்த சித்தாந்தத்தையே தனது சித்தாந்தமாக கொண்டு பலரும் பலவிதமாக இன்று சித்தாந்த பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். ஆனால் நம்முடைய வைதிக சனாதன இந்து தர்மப்படி வேதங்களும் உபனிஷத்துக்களும் எது சொல்லப்பட்டதோ அந்த அத்வைத வேதாந்த சித்தாந்தம்தான் முடிவானது, அதுதான் உண்மையானது, அதுதான் மாறாதது, அதுதான் அழியாதது, அதுதான் அனுபவத்திற்கு உகந்ததாக அமையக்கூடியது. அப்படிப்பட்ட சித்தாந்தம்தான் நாம் மேற்கொள்ள வேண்டும். மற்ற எத்தனை சித்தாந்தம் இருந்தாலும் எல்லாம் சாதனைகள் சித்தாந்தம் என்று ஏற்றுக்கொண்டு எந்த சித்தாந்தத்தையும் மறுக்காமல் எல்லா சித்தாந்தத்தையும் ஏற்றுக்கொண்டு சாதனை சித்தாந்தம் சாத்திய சித்தாந்தம் என்ற இருவகையாக பிரித்து மற்ற அத்வைதம் தவிர மற்ற எத்தனை சித்தாந்தங்கள் தான் அத்தனையும் சாதனை சித்தாந்தங்களாக அவைகளெல்லாம் ஏற்றுக்கொண்டு சாத்தியமாக உள்ள கடைசியாக உள்ள முடிவாக உள்ள அத்வைத அனுபவ சித்தாந்தத்தை நாம் எல்லாம் அனுபவிப்பதற்கு முயற்சி செய்வதே இருக்கிறதே, அதுதான் உண்மையான சித்தாந்தம். மற்ற சித்தாந்தங்கள் எல்லாம் விரோதம் அல்ல, அவைகளும் நமக்கு வழிகாட்டியாக உள்ள சாதனைகளாக உள்ள சித்தாந்தங்களாக அமைந்திருக்கிறது. அவர்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை அவர்கள் சித்தாந்தமாக வைத்துக் கொண்டார்கள், அவ்வளவுதான். அத்வைத வேதாந்த சித்தாந்தம் வேதங்களுக்கும் உபனிஷத்துகளுக்கும் அனுபவத்துக்கும் ஒத்து வரக்கூடிய சித்தாந்தமாக சொல்லப்பட்டது.